டேய், எழுதுக போறியா இல்லையா? காலேஜ் முடிச்சு 6 மாசம் ஆச்சு. வேலை வெட்டிக்கல போனோன்னு இல்ல. இன்னும் வீட்லயே எவ்வளவு நாளைக்கு தான் தூங்கிட்டு இருக்க போற? சொல்கிறா. எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா கிரவுண்டுக்கு. நான் கிரவுண்டில் தான்டா உட்காந்துட்டு இருக்கேன். கிளம்பிட்டு தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன். டேய், என்னடா ஆயிடுச்சு? காலை டக்குன்னு கட் பண்ணிட்டேன். அது வீட்டு ரூமில் சிக்னல் கிடைக்காதுடா, அதான் கட் ஆயிடுச்சு. சரி, அதை விடு. வரும்போது பேட் எடுத்துன்னு வா. சரிடா, எடுத்துட்டு வரேன். டேய், பேட் எங்கடா? மறந்துட்டேன்டா. சரி வா, பார்த்துக்கலாம். அவனுங்க எல்லாரும் வந்துட்டானுங்களாடா? தெரிலடா, கிட்ட வந்துட்டேன்னு சொன்னானுங்க. வந்துருவானுங்க. டேய், என்னடா மூஞ்ச ஒரு மாதிரி சோகமாக வச்சிருக்க? காலேருந்து வெறுப்பாருடா, என்னன்னே தெரிலடா. ஏன்டா, என்னாச்சு? காலேஜ் முடிச்சு 6 மாதம் ஆகுதுடா, வேலையும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. எனக்கும் அதே தான்டா, உனக்கே தெரியும். 2-3 கம்பெனியில் வேறு அப்ளை பண்ணியிருக்கேன். இன்டர்வியூவில் வேறு அட்டன் பண்ணிட்டேன்டா. அது வேறு பயமாக இருக்குது, எப்போ ஆஃபர் லெட்டர் வரும்னு. தோக்கத்தினே வந்துடுறானுங்கடா வீட்டிலேருந்து கிளம்பி. வாடா சினிமா முடிச்சு வீட்டுக்கு போகலாம். காசு போடலாம் வாங்க, அதுலேயே ஜெயிக்கிறீங்கன்னா போகலாம். காயினர்ரா, எப்படியும் நான் டாஸ் போட்டால் தோத்துருவீங்க. நீங்களே போடுங்க. டேய், டாஸ் அவங்க தாண்டா வின்னு, நம்ம ஃபீல்டிங் வாப்பலாம். மச்சி, நான் நினச்ச மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துருடா மச்சி. செம்ம கோயின்சிடன்ஸ்டா. நான் வேறு எங்கள் அம்மாவுக்கு வேறு கால் பண்ணி சொல்லலான்னு நினச்சேன்டா. எங்கள் அம்மா பார்த்தா ஃபோனே எடுக்கலை. நான் போய் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துடுறேன்டா. சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. கோச்சிக்காதடா மச்சி. காலேஜ் முடிச்சு 6 மாசம் ஆச்சு. வேலை வெட்டிக்கல போனோன்னு இல்ல. இன்னும் வீட்லயே எவ்வளவு நாளைக்கு தான் தூங்கிட்டு இருக்க போற? வேலை வெட்டிக்கல போனோன்னு இல்ல. இன்னும் வீட்லயே எவ்வளவு நாளைக்கு தான் தூங்கிட்டு இருக்க போற? தோக்கத்தினே வந்துடுறானுங்கடா வீட்டிலேருந்து கிளம்பி. வாடா சினிமா முடிச்சு வீட்டுக்கு போகலாம். என்னடா? டேய் டே லிங்கேஷே, என்னடா இது? என்னடா ஆச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க?
உனக்கு என்னப்பா வேலை கச்சிச்சு சந்தோஷமாக இருப்ப. எனக்கு அப்படியா? போகிற இடத்துலலாம் வேலை கச்சிச்சான்னு கேள்வி கேட்பான். வீட்டில் டேய் என்னடா வேலைலாம் ஒரு விஷயமாடா, அதெல்லாம் கிடச்சிரும்டா. மயிலில் கிடைக்கும். எனக்கெல்லாம் எவன்டா வேலை கொடுப்பான்? நான் தான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்டா. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எவனும் ஒன்று சத்தியமாக ஆளை கொடுக்க மாட்டேன்டா. பைத்தியகாரத்தனமாக நிஜமாலே. ஆ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? டேய் லிங்கேஷே, உன் நல்லது தான்டா சொல்கிறேன், இப்படிலாம் பண்ணாதடா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா கிரவுண்டுக்கு. நான் கிரவுண்டில் தான்டா உட்காந்துட்டு இருக்கேன். கிளம்பிட்டு தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன். ஹலோ ஹலோ டேய் என்னடா ஆயிடுச்சு? காலை டக்குன்னு கட் பண்ணிட்டேன். அது வீட்டு ரூமில் சிக்னல் கிடைக்காதுடா, அதான் கட் ஆயிடுச்சு. சரி அதை விடு, வரும்போது பேட் எடுத்துன்னு வா. சரிடா, எடுத்துட்டு வரேன். டேய் பேட் எங்கடா? மறந்துட்டேன்டா. சரி வா பார்த்துக்கலாம். டெய்ல்ஸ். டாஸ் நம்ம தான் வின்னு. பேட்டிங்காக போலிங்க. மச்சி நான் நினச்ச மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துருக்கா மச்சி. செம்ம கோயின்சிடன்ஸ் ஆனால் நான் வேறு எங்கள் அம்மாவுக்கு வேறு கால் பண்ணி சொல்லலான்னு. சரிடா, பார்த்துப்போம். டேய் லோகேஷ், என்னானாலும் வீட்டில் அம்மா கூட இரு. வேலை வெட்டிக்கெல்லாம் போனோன்னு இல்லை, இன்னும் வீட்லயே எவ்வளோ நாளைக்கு தான் தூங்கிட்டு இருக்க போற? பா வேலை வெட்டிக்கெல்லாம் போனோன்னு இல்லை, இன்னும் வீட்லயே எவ்வளோ நாளைக்கு தான் தூங்கிட்டு இருக்க போற? ஹலோ, என்னப்பா பண்ற? சாப்பிட்டியா? பாட்டி வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். அப்படியே அப்பாவும் நானும் கோயிலுக்கு போயிட்டு நைட் வந்துடுறோம். பார்த்து வீட்லயே ஏறி எங்கேயும் சுத்திட்டு இருக்காத. சரிம்மா, பார்த்துக்கிறேன். ஹலோ, என்னடா போகும்போது ஏதோ சொன்ன வீட்டில் அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டியா? அம்மா என்ன சொன்னாங்க? சரி வா, டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டே பேசுவோம்.
நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க மச்சி ஆஃபீஸ்க்கு. ஆமாம், காலைல ஏதோ சொன்னியே, என்ன சொன்னேன் கிரவுண்டில் இருக்கும்போது? டேய் டாஸ் அவங்க தானே வின்னு, நம்ம ஃபீல்டு டாஸ் நம்ம தான் வின்னு, பேட்டிங்காக போயிடுவோம். சொல்லுங்கம்மா. ஹலோ தம்பி. லிங்கேஷ் ஃபோன் போட்டால் நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. டேய் என்னடா ஆயிடுச்சு, காலை டக்குன்னு கட் பண்ணிட்டேன். வீட்டு ரூமில் சிக்னல் கிடைக்காதுடா, அதான் கட் ஆயிடுச்சு. அவன் வேற தனியாக இருக்கான்ப்பா. இல்லைம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் வேணா போய் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு கால் பண்ணுறேன். கொஞ்சம் போய் என்னன்னு பார்க்குறியா? சரிங்கம்மா, நான் போய் பார்க்குறேன். ஆமாம், நீ ஏன்டா எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லைல்ல, அதனால் எங்கள் அம்மா நான் என் தங்கச்சி நல்லா படிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கடா. நான் நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவை என் தங்கச்சியை நல்லா பார்த்தனாலே போதும்டா. அதான்டா என் ஆசை.